ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். எம்எஸ் தோனி கேப்டன் பொறுப்பிலிருந்து அதிரடியா விலகி இருக்காரு. எம்எஸ் தோனி எதனால சிஎஸ்கேனுடைய கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகி இருக்காரு, சிஎஸ்கேனுடைய புதிய கேப்டன் யாரு அப்படிங்கிறத பத்தியும், எம்எஸ் தோனி 2024 ஐபிஎல் போட்டியில என்ன ரோலை ஏற்று விளையாட போறாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு சிஎஸ்கே தரப்பிலிருந்தும் ஐபிஎல் நிர்வாகம் தரப்பிலிருந்தும் சிஎஸ்கேனுடைய புதிய கேப்டனா ருத்ராஜ் கேட்வார் தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அனைத்து ஐபிஎல் கேப்டனும் ஒன்று சேர்ந்து போட்டோ எடுக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு. இதுல சிஎஸ்கே அணி தரப்புல கேப்டனா ருத்ராஜ் கேட்வால் கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு சிஎஸ்கே தரப்புல இருந்து சிஎஸ்கே அணியுடைய புதிய கேப்டனா ருத்ராஜ் கேட்வால் செயல்படுவார் அப்படிங்கிற அப்டேட்டை சிஎஸ்கே தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. 2008 இருந்து 2023 வரையும் சிஎஸ்கே கேப்டனா செயல்பட்ட எம்எஸ் தோனி கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகியிருக்கார். எம்எஸ் தோனிய இறுதி ஐபிஎல் சீசன் இதுதான் அப்படிங்கிறது இதன் மூலம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் எம்எஸ் தோனி ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்பே புதிய சீசன் புதிய ரோலை ஏற்று நான் விளையாட போறேன் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அப்பயே எம்எஸ் தோனி கேப்டன் பொறுப்பில் இருந்து விலக போறார் அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு. அதற்கு ஏற்றார் போல சிஎஸ்கே புதிய கேப்டனா ருத்ராஜ் கேட்வால் செயல்பட போறார். எம்எஸ் தோனி கேப்டனா சிஎஸ்கே அணிக்காக 12 முறை சிஎஸ்கே அணியை பிளே ஆஃபுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. 10 ஃபைனல் 5 டிராஃபின்னு சிஎஸ்கே அணியை பெஸ்ட் அணியா மாத்திருக்காரு. சிஎஸ்கே அணி 5 ஐபிஎல் கோப்பை மட்டும் இல்லாம 2 எஸ்எல் T20 டிராஃபியையும் எம்எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருக்காங்க. மேலும் எம்எஸ் தோனி தான் ஐபிஎல்லையே பெஸ்ட் கேப்டன் சொல்லணும். அந்த அளவுக்கு அதிக ஐபிஎல் போட்டியை வெற்றி பெற்ற கேப்டன், அதிக முறை கேப்டனா ஃபைனலுக்கு அணியை எடுத்துட்டு போன கேப்டன், அதிக முறை பிளே ஆஃப் விளையாண்ட கேப்டன் அப்படின்னு பல ரெக்கார்டை எம்எஸ் தோனி கேப்டனா படிச்சிருக்கார். ஸோ எம்எஸ் தோனி ஐபிஎல் கெரியர்லேயே ஒரு பெஸ்ட் கேப்டனா வலம் வரார். இந்த சாதனையை இதற்கப்புறம் எந்த ஒரு கேப்டனும் முறியடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கடந்த 16 வருடமா எம்எஸ் தோனி கேப்டனா பல சாதனை சிஎஸ்கே அணிக்காக பண்ணியிருக்கார். ஸோ சிஎஸ்கே புதிய கேப்டன் ருத்ராஜ் கேட்வார் 2024 சிஎஸ்கே அணியை வழிநடத்த போறார். ருத்ராஜ் கேட்வார் இதற்கு முன்னாடி அவருடைய உள்ளூர் அணி மற்றும் இந்திய T20 அணிக்கு கேப்டனா செயல்பட்டிருக்கார். இந்திய அணி ஏசியன் கேம்ல பங்கேற்காங்க. ஸோ முதல் சீசன்லேயே ருத்ராஜ் தலைமையிலான இந்திய அணி கோல்டு பதக்கம் வெற்றி பெற்று சாதனை படைச்சாங்க. அதை கருத்தில் கொண்டு சிஎஸ்கே நிர்வாகம் ருத்ராஜ் கேட்வாலுக்கு கேப்டன் பொறுப்பை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சீசன்ல தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் எம்எஸ் தோனின்னு முக்கியமான 90s கிட்ஸுக்கு பிடிச்ச கேப்டன்கள் இல்லாம ஐபிஎல் போட்டியை நம்ம பார்க்க போறோம். ஸோ ருத்ராஜ் கேட்வால் சிஎஸ்கே புதிய கேப்டனா ஆன இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தோனி போல அவர் சிறந்த கேப்டனா செயல்படுவாரா? எம்எஸ் தோனி கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகி இருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்எஸ் தோனி எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.